ஏண்டா டேய் வச்ச கண்ணு வாங்காம உன் சித்தப்பனையே பாத்துக்கிட்டு இருக்கிறியா அதியா? இவருக்கு மட்டும் என்ன மாதிரி பல்லு எடுப்பா இருக்கு, ஆனா அப்பாக்கு தான் பல்லு அழகாவே இல்ல. இருக்காது இருக்காது, நீதான் உன் சித்தப்பனையே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறிய, பல்லு சொல்லு மூஞ்சி எல்லாம். அப்ப இவரை உனக்கு தெரியுமா? தெரியுமா? பைத்தியக்காரா, இங்கதான் வளர்ந்தாரு. இங்கயா? அங்க இல்ல, இங்க. இவரை வளர்த்ததே நான் தான். அது ஒரு பெரிய காதல் கதை. இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது, வயசு வரட்டும். என்ன நீ எதை கேட்டாலும் வயசாகட்டும் இழுத்தடிக்கிற? நீ கேக்குறதெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி கேள்வியா இருந்தா அப்படித்தான். அடல்ட்ஸ் ஒன்லினா என்ன? வயசு வந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கு எத்தனை சாகணும்? முந்தி எல்லாம் 18 வயசு, இப்ப 10 வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறானுங்களே. இப்ப எனக்கு என்ன வயசு? உனக்கு 5. இன்னும் 5 வருஷம் போகணும். அவ்வளவு வருஷம் ஆகும்? அதுக்கு நான் என்ன பண்றது? ஹலோ, நான் சாயிப்புள்ள பேசுறேன். கொஞ்சம் இருங்க. யாரு சாம்பிள்? ஓகே, கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? வேற வேற இந்த சாமி பிள்ளை சமையல சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. பேசாம நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோ. 2வது? இதெல்லாம் யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது? நான் இல்ல, நான் இல்ல. நான் இல்லையாவது பூனை இல்லையாது நீங்க தான் சொல்லி கொடுத்திருப்பீங்க. நான் இல்லைங்க. ஏன் சாமி பிள்ளை இப்படி பயப்படுறீங்க? ஆமான்னு சொன்ன தலையா வாங்கி போடுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களையே நீ வா போன்னு பேசுறான். 10 குறைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு கெடுக்குறீங்க. நான் சொல்லி கொடுக்கலீங்க, அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறான். பேச்ச மாத்தாதீங்க. கல்யாண விஷயம் என்னாச்சு? இந்த பாருங்க, சும்மா அவர் மிரட்டாதீங்க. அவர் சின்ன பையன், உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது. தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. நான் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க பொண்ணு பார்த்து வைங்க, வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரட்டுங்களா? சரி. இதுல என்னடா அதிசயம்? ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவன், அதுதான் அதிசயம். உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு, அது போது எனக்கு, அது போது. பல்லாண்டு வாழ்க. வாழ்ந்தா போச்சு. செம்பகத்துக்கும் கொடுத்து வைக்கல, அல்பாயுசிலேயே போயிட்டா. ஆமா சித்தப்பா, நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. பாவம். சித்தப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை அடிச்சுட்டாங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தெரியுமே. தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல? அதுலதானே சிக்கல். ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப நீ கூப்பிட்டா வந்துட்டு அண்ணே அண்ணே. சித்தப்பா, அப்பா மயக்கமா இருக்காருல்ல? அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா? இங்க பாரு, கையிலயும் பிக்கிலையும் டீப் ஏற்றி விட்டுருக்காங்க. மூச்சு விட முடியாம சிரமப்படுறா. உங்க அப்பனுக்கு ஏன் வேலையா போச்சு? ஏதாவது ஆபத்துல மாட்டி கொண்டு அப்புறம் அவன்தான் காப்பாத்தணும். ஆபத்து வாழ்ந்தவனா. இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு, பாங்கூட்டியாட்ட துள்ளி குதிச்சு ஓடி வந்துருவான். என் பிரார்த்தனை வீண் போகாது. பாரு, இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. என்ன சொல்றீங்க டாக்டர்? நிஜமாவா? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். ராமனுக்கு இனிமே ஒன்றும் ஆபத்து இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் ஹி ரெக்கவர்ஸ் வெல். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல.
ஐயோ இந்த டாக்டர் சரியில்லையே. காலேஜ்ல பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் இருக்க. எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு போயிட்டான். புடுங்கி ஐயோ அண்ணே அண்ணே ஐயோ 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 மூச்சு முட்டுதா டாக்டர். ஐயோ அருண் அருண் மூச்சு முட்டுதுடா மூச்சு முட்டுது. நல்லா மூச்சு விடுங்க. எனக்கு எதுடா மூச்சு அப்படிக்கு முட்டுதுடா. அந்த டீப்பு புடுங்கி விட்டுட்டா. அந்த மூக்குள்ள சொருகு சொருகு உள்ள. எல்லாம் சொருகிட்டியா? அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயுவை புடுங்கி விட்டுட்டு போறானே, இவன் டாக்டரா கொலைகாரனா? தேங்க்யூ. வாடா தம்பி, நீ இவனும் ஒரு வார்த்தை சொல்லல. இந்த சின்ன பல்லனு வாங்க சித்தப்பான்னு என்ன கூப்பிடல. ஜப்பானுக்கு வரதுக்கு ஐடியா கொடுத்ததே நானு. இவனை மாத்திரம் கையை குளி கூட்டு போறாங்க. எனக்கு குளுக்க ஆளே கிடையாது. நான் வந்ததுனால இந்த ஹோட்டலே ஆவி வந்த ஹோட்டலாக போகுது. இது ஒரு வயலுக்கும் கல்யாணம். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு என்ன கலப்பு? நான் இந்த பிரயாணம் பண்ணி வந்தேன். அதுவும் கரெக்ட். சரி, நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம் என்னென்ன பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னவோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதா, அதையும் நடுவில் கவனிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. நான் ஒரு பெரிய மனுஷனை பத்திருக்கேன்ப்பா. டாடா பாய். டாடா. Konnichiwa, irashaimase. I want to eat. Nani mo wakarimasen. சாப்பாடு. Wakaru. Kore desu ka? இல்ல. Gohan ka douka? இது egg chicken. Hai. egg. Nani wo nomitai desu ka? முட்டை தெரியாதா? கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே. This is cup. No. Egg breaks, chicken comes out. முட்டை உடைஞ்சு கோழி என்ன சார், உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா? உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டேன். அப்பா, தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க. உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா? நீ இருக்கே 5 நிமிஷத்துல அலக்கழிச்சிட்டாங்க. ஹாய் தோமா, உள்ள வாங்க. என்ன சார்? அததான் நானும் கேக்குறேன். என்ன இது? சிக்கனா? சிக்கனையும் கருவாடி கலந்து செஞ்சிருக்கீங்க. ஒரே கவிச்சியா இருக்கு. உப்பு சப்பு இல்லாம. சார், இங்க எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. எப்படி அப்படியே பச்சையாவா? சமைக்காம? சரியா கூட வேலை இல்லைங்க. அறவேக்காடு. ஏமா, நீ தமிழ் பொண்ணு தானே, உனக்கு தெரியும்ல இது இப்படித்தான் இருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதானே. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான். அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுவும் கரெக்டா தான் படுது. வரேன். கொஞ்சம் இருங்க, பில் கொண்டு வரேன். 5000 yen. கொஞ்சம் இருங்க. எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன். அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. சோத்தை பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க. இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும். அப்படியா? காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வேனா? போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல. நீங்க போங்க. ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன். இந்தாமா பொண்ணு, நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன்னா நானே பணத்தை கொடுத்திருப்பேன். ஆனா மிஞ்சிட்டேன். ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சைன்னு கேவலமா பேசிட்டேன். அதுக்கு அபராதம் 5000 yen கொடு. அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன் அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம். ஆனா அது வேணாம், இந்திய பொண்ணாச்சே பாவம்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். இந்த உன் தட்டு. இந்தாங்க ராமன்.
இதுல 2 லட்சம் எண்ணு இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க. என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஓகே. ஏன் ஆண்டி இத தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம் தான். எப்ப வரும்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். டேய், ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டேய், உட்காந்து குடியேண்டா. அதான் மேல உட்கார்ந்து குடிக்கிறேன்ல. சரி குடி. இப்படித்தான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். தாயில்லா பிள்ளை கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான், பாத்துக்க. குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா? நான் பாத்துக்கிறேன்.